ராவணன் ஒரு அரக்கன் மட்டுமில்லை, அவர் ஒரு பெரிய ஞானியும் பெரிய சிவபக்தனும். ராமர் ஒரு ராஜா மட்டுமில்லை, அவர் தர்மத்தின் வடிவம். இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசன் ராவணன் 10 தலை கொண்டவன் மட்டுமில்லை, 10 மடங்கு அறிவு கொண்டவன். ஆனால் அவனை தோற்கடித்தது ராமரின் அம்பு மட்டுமில்லை, அவனுடைய அகம்பாவன்தான். போரில் ராவணன் தோல்வியடைந்த பிறகும் ராமர் அவனை அவமதிக்கவில்லை. அவர் தம்பி லக்ஷ்மணனிடம் சொன்னார், ராவணன் ஒரு பெரிய ஞானி, போய் அவனிடம் வாழ்க்கை பாடம் கற்றுவா. அந்த நேரத்தில் உலகத்திற்கு ஒரு பெரிய உண்மை தெரிந்தது. எதிரியிடம் இருந்தாலும் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதை சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? அறிவு இருந்தாலும் பணிவு இல்லை என்றால் அழிவு நிச்சயம். ஆனால் அறிவுடன் பணிவு இருந்தால் மரியாதையும் வெற்றியும் உறுதி. ராமன் ராவணனை ஜெயிக்கவில்லை, ராமனின் தர்மம் ராவணனின் அகம்பாவத்தை ஜெயித்தது.